இந்த கார் வந்து வாங்கி 5 வருஷத்தில் 2 வாட்டி பேட்ரி சேஞ்ச் பண்ணியிருக்காரு. எஸ், 2 வாட்டி. ஆமாம், நான் இந்த காரை 2 தடவை பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லாங் ட்ரிப்பு அந்த மாதிரி எதுவுமே போகல. சென்னையிலே தான், சிட்டியிலே தான் ஓட்டிகிட்ருக்கியா? ஏன் பிரசாந்த் இதை நீ கேட்குற? உனக்கு தெரியும்ல, இந்த வண்டி வச்சுட்டு வேறு எந்த ஊருக்கும் போக முடியாது. யாராவது போகிறதுனாலே யாராவது ஃப்ரெண்டு கார் யாராவது வாங்கி தான் லைக் ஒரு தூரம் இதுக்காக ட்ரிப்பு பிளான் பண்ணுறதே இல்லை. நோட் பண்ணுங்கள். இந்த வாரண்ட்டி செக் பண்ணி பார்த்து இந்த மாத்திரை ப்ராசஸ் கிட்டத்தட்ட ஒரு 1 month 1.5 months எடுத்துப்பாங்க. ஸோ நான் வருஷம் முன்னாடி இந்த வண்டி வித்துடலான்னு நினச்சேன். ஏன்னா ஹைவேலாம் லாங் போக முடியல. வெறும் சிட்டி யூஸுக்கு மட்டும் ப்ரைமரி காராக வச்சுட்டு ஒரு காரை வச்சுட்டு தேவையா நம்ம ஒரு பெட்ரோல் காரை மாற்றிக்கலாம் தான் நினச்சேன். ப்ளஸ் இப்போ இந்தியாவில் இப்போ தான் வந்து லைக் கம்பெனிஸ் வந்து அந்த செல்ஸை ரீசார்ஜ் பண்ணுறது, செல்ஸை பேலன்ஸ் பண்ணி அதை சரி பண்ணு வந்துட்டு இருக்கணும். சென்னைக்கு வரல. ப்ராப்ளம் மட்டும் எவ்வளோ வரும்? 30 kW. இப்போ என்டையர் பேட்டரி மாத்திரன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 to 5 lakhs வரைக்கும் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆனால் வணக்கம் மக்களே, நான் பிரசாந்த். இன்றைக்கி நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலகட்டத்தில் எல்லாருமே வந்து ஈவிஸ் நோக்கி போகிறாங்க. அது பைக்காக இருக்கலாம், காராக இருக்கலாம். ஏன் இப்போலாம் கமர்ஷியல் வெஹிக்கிள் கூட ஈவி தான் வாங்குகிறாங்க. இப்போ கூட ஈவி வாங்குகிற நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். பேட்ரியோட பெர்ஃபார்மன்ஸ், பேட்ரி மாற்றினா நிறைய செலவாகும் அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்கும். அதுக்கான ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். இந்த கார் தான் டாடா நெக்ஸான் ஈவி. இந்த கார் ஓனர் வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான், அஸ்வின். அவர்கிட்ட நம்ம கேட்போம். இந்த கார் வந்து வாங்கி 5 வருஷத்தில் 2 வாட்டி பேட்ரி சேஞ்ச் பண்ணியிருக்காரு. எஸ், 2 வாட்டி. அவர் எவ்வளோ செலவு பண்ணார் அதுக்காக, அவருக்கு அதை சேஞ்ச் பண்ணும்போது அவர் ஃபேஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் அவர் எவ்வளோ நாள் அது டைம் எடுத்துக்கிச்சு அப்படின்னு எல்லாமே அதை பற்றி அவர்கிட்ட நம்ம கேட்போம். இவன் வந்து என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதனால் இது ஒரு நார்மலான ஓனர்ஷிப் ரிவ்யூ மாதிரி இருக்காது. ஒரு ஃப்ரெண்ட்லி சேட் மாதிரி தான் இருக்கும். ஒரு காமன் மேன் ஆஸ்பெக்ட்லேருந்து எனக்கும் சில டவுட் இருக்குது. என்னென்ன டவுட் கேட்க தோணுதோ நான் எல்லாமே கேட்குறேன். கேட்க தவறி இருந்தேன்னா இல்லை மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அதுக்கான ஆன்சர் அவர்கிட்ட இன்னொரு வீடியோவில் அவர் கூப்பிட்டு வந்து கேட்கலாம். ஓகே, சரி, ஓகே. அஸ்வின், இந்த காரை நீங்கள் எப்போ வாங்கினேன், நீங்கள் வாங்கும் போது என்ன ப்ரைஸ்? ஸோ இந்த காரை நான் வந்து 2021 பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த காரை வாங்கும் போது ஆன் ரோடு வந்து 16 lakhs ஆச்சு. இது 5 வருஷத்தில் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எவ்வளோ? ஸோ 5 வருஷத்தில் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பார்த்தா ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜாக சர்வீஸ் காஸ்ட் வந்து 5,000 rupeesக்குள்ளே வரும். அவ்வளோதான். ஸோ வந்து லைக் பேசிக் மெயின்டெனன்ஸ், ஆயில் சேஞ்ச், அவ்வளோதான். சரி, நான் முக்கியமான கேள்வி போகிறதுக்கு முன்னாடி சின்ன பேசிக்ஸ்லாம் நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஓகே. இந்த காரோட ரேஞ்ச் இன் சிட்டி, ஹைவே, ஃபஸ்ட்டு வந்து இது எத்தனை கிலோவாட் பேட்ரி? ஸோ இது வந்து நான் வாங்கும் போது 30 kW பேட்டரி தான் இருந்துச்சு, இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ நான் தான் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பையர்ஸ் நாங்கள். ஸோ இந்த கார் வந்து வாங்கும் போது ஃபுல் சார்ஜ் போட்டால் 250 km ரேஞ்ச் தரும். ஆனால் நம்ம வந்து ஒரு 200 km ஓட்டலாம். ஒரு ஃபுல்லாக ஒரு 80% வரைக்கும் 80% யூஸ் பண்ணால் ஒரு 200 km யூஸ் பண்ணலாம். சிட்டியா ஹைவேவா? சிட்டி தான். ஹைவேயில் இன்னும் கொஞ்சம் கம்மி தான் தரும். ஏன் கம்மியாக தரும்னா, நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகும்போது வெயில்னாலையும் ரேஞ்ச் குறைஞ்சிரும். ஸோ ஹைவேயில் ஒரு 180 எதிர்பார்க்கலாம். ஓகே, நீங்கள் இதை எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக சார்ஜ் வீட்டில் தான் பண்ணுறீங்களா? நான் 100% வீட்டில் மட்டும் தான் பண்ணுவேன். எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக சார்ஜ் பண்ணுறேன்? நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 30-40 km யூஸ் பண்ணுவேன். ஸோ ஆவரேஜாக வந்து வாரத்துக்கு ஒரு 2 தடவை சார்ஜ் போடுவேன். சரி, ஓகே. இன்னும் நிறைய கேள்வி இருக்குது, நம்ம அதை டிரைவிங் பண்ணும்போது கேட்போம். ஓகே. இந்த காரை இப்போ 5 வருஷம் யூஸ் பண்ணுறல, இதில் பேட்ரி டீக்ரடேஷன் எதாவது ஆயிருக்கா? ஏன்னா நிறைய பேருக்கு ஈவி கார்ஸ் வந்து யூஸ் பண்ண வருஷத்துக்கு 2.5% சம்திங் எவ்வளோ டீக்ரடேஷன் ஆகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கார் டீக்ரடேஷன் ஆகிருக்கா? நான் ரேஞ்ச் வைஸ் பார்த்தா பெரிய டீக்ரடேஷன் நான் நோட்டீஸ் பண்ணலை. நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லாருமே ஒரு கேள்விக்கு வெயிட் பண்ணுறாங்க, பேட்ரி ரீப்ளேஸ்மெண்ட். இந்த காரை பேட்ரி ரீப்ளேஸ்மெண்ட் 2 வாட்டி பண்ணியிருக்கேன்னு என்கிட்ட சொன்னேன். ஆமாம், நான் இந்த காரை 2 தடவை பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த காருக்கு 8 years கேரண்டி இருக்குது. ஸோ எனக்கு கேரண்டியில் எனக்கு 2 தடவை மாற்றி கொடுத்தாங்க. ஸோ இது எந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸில் நான் பேட்டரி மாற்றினேன்னா, நான் வந்து 2 தடவை வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து அட்வைசபிள் வந்து 3 to 4 times தான் கண்டினியூஸாக போடணும்னாங்க. நான் ஒரு 5-6 times கண்டினியூஸாக சார்ஜ் பண்ணி இங்கேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும்
போயிட்டு வந்தேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு டைம் போயிட்டு வந்தேன், இப்படி ஆச்சு லைக் என்னன்னு தெரியல. ஆனால் செகண்ட் டைமும் இதே மாதிரி தான் ஆச்சு. அப்போ என்ன நான் நோட்டீஸ் பண்ணேன்னா ஒரு காமன் பேட்டர்ன், இந்த மாதிரி நான் நிறைய டைம் 5-6 டைம்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜ் போகிறதுனால தான் பேட்ரி ஹீட் ஆகி இந்த ப்ராப்ளம் வருது. இது வந்து ஃபஸ்ட்டு வந்த மாடல், ஆல்மோஸ்ட் 5-6 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்த மாடலால் இந்த மாதிரி சில பல ஒரு டிஃபெக்ட்ஸ் இருக்குது. அப்போது ஃபாஸ்ட் சார்ஜிங் கண்டினியூஸாக பண்ணக்கூடாதா? ஃபாஸ்ட் சார்ஜிங் கண்டினியூஸாக பண்ணலாம், ஆனால் வந்து ஒரு 5-6 டைம்ஸ் மேலே போகும்போது அது ஹீட் ஆகுது. ஸோ இது இது என்னோட அசம்ஷன் படி ஃபாஸ்ட் சார்ஜிங்னால ஹீட் ஆகும். ஆனால் நம்மளது வந்து ஃபஸ்ட்டு மாடல்னால இந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனை வருது. ஃபாஸ்ட் சார்ஜிங் போடும் போது ஓவர் ஹீட் ஆகுது. ஓகே, இதுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு வாரண்டி கிளைம் பண்ணாங்க? எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க? ஸோ வாரண்டியில் அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு மாற்றி கொடுத்துருவாங்க. இல்லை என்ன ஒரே ஒரு கன்ஸ்டன்ட் என்னென்னா, அவங்க வந்து அந்த வாரண்டி செக் பண்ணி பார்த்து இந்த மாத்திரை ப்ராசஸ் கிட்டத்தட்ட ஒரு 1 month 1.5 months எடுத்துப்பாங்க. ஸோ நம்ம வந்து அவங்கள இப்போ டாட்டாவை பொறுத்த வரைக்கும் பில்ட் குவாலிட்டிலாம் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். ரிப்பீட்டட் சர்வீஸ் சென்டருக்கு ஃபாலோ பண்ணி என்ன ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு நம்ம வந்து அவங்கள புஷ் பண்ணி வாங்க வேண்டியதாக இருக்கும். எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க? நீங்கள் எதாவது பே பண்ணியா கையில்? இல்லை பேமெண்ட் வந்து இப்போ இந்த 8 வருஷத்தில் கேரண்டியில் இருக்கனால இல்லை என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போது அந்த பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணதுக்கு காரணம் வந்து நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணது தான். இதுதான் வந்து கம்பெனி சைட்லேருந்து உங்ககிட்ட சொன்னது. ஆமாம். ப்ளஸ் இந்த ப்ராப்ளம் மெயினாக நான் கம்பெனி சைடில் இதை சொல்ல மாட்டாங்க. ஆனால் வந்து நான் இதை நோட்டீஸ் பண்ணது ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ண பேர் தான் இந்த ப்ராப்ளம் வர மாதிரி. இப்போது லாஸ்ட் 2 இயர்ஸாக நான் ஃபாஸ்ட் சார்ஜிங் எதுவும் பண்ணல, வெறும் ஹோம் சார்ஜிங் மட்டும் தான் பண்ணுறேன். அப்போது இந்த 2 இயர்ஸாக நான் எந்த ஒரு ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ணல. அப்போ நீங்கள் 2 இயர்ஸாக இந்த லாங் ட்ரிப்பு அந்த மாதிரி எதுவுமே போகல, சென்னையிலே தான் சிட்டியிலே தான் ஓட்டிகிட்ருக்கியா? ஏன் பிரசாந்த் இதை நீ கேட்குற? உனக்கு தெரியும்ல, இந்த வண்டி வச்சுட்டு வேறு எந்த ஊருக்கும் போக முடியாது. யாராவது போகிறதுனாலே யாராவது ஃப்ரெண்டு கார் யாராவது வாங்கி தான் லைக் ஒரு தூரம் இதுக்காக ட்ரிப்பு பிளான் பண்ணுறதே இல்லை. நோட் பண்ணுங்கள். இன்னொன்று, அஸ்வினோட இது பிரைமரி கார் ஈவி வாங்கிட்டு அவர் வந்து சிட்டிக்குள்ளே மட்டும் யூஸ் பண்ணுறாரு. லாங் ட்ரைவ் அவரால் போக முடியல. ஆமாம், நிச்சயமாக எனக்கு அந்த வருத்தம் இருக்குது. இப்போ லாங் ட்ரைவ் போகணுன்னாலே இப்போ நம்ம வண்டியில் பிளான் பண்ண முடியாது. யாரோட ஃப்ரெண்டாக யாரோட காரை கேட்கலாம், இப்போ எப்படி பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது நிச்சயமாக. ஓகே, பேட்ரி ரீப்ளேஸ் பண்ணும்போது இன்சூரன்ஸ் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சா, இல்லை அவங்க எதாவது சப்போர்ட் பண்ணணுமா பேட்ரி ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு? அதாவது வாரண்டிலே கிளைம் பண்ண. ஸோ நம்ம பேட்ரி ப்ராப்ளம்னு சொல்லிட்டு சர்வீஸ் சென்டர் போகும்போது அவங்களே பேட்டரியை எக்ஸாமின் பண்ணி டாட்டாக்கு ரிப்போர்ட் பண்ணி அவங்க மாற்றி கொடுத்துருவாங்க. பெருசாக இன்சூரன்ஸ் கம்பெனியோட ரோல் எதுவுமே நமக்கு தேவையில்லை, அவங்களை அப்ரோச் பண்ண தேவையில்லை. ஆனால் நம்ம கார் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகுது, இல்லாட்டி ஃப்ளட்டில் ஏதாவது பேட்டரி அஃபெக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக இன்சூரன்ஸ் கம்பெனியோட ரோல் இருக்கும். அப்போ தான் அவங்க வந்து ஓகே பண்ணுவாங்க. ஓகே, அப்புறம் இன்னொன்று கேட்கணுன்னு நினச்சேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க வாரண்ட்டி இருந்துச்சு அதனால் கிளைம் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொன்னேன். சப்போஸ் வாரண்ட்டி முடிஞ்சிச்சு 6 வருஷம் இல்லை 8 இயர்ஸில் வாரண்ட்டி முடிஞ்சிச்சு, அப்போது பேட்ரி போயிடுச்சு அப்படின்னா அப்போது நீ தான் பே பண்ணுமா? அதுக்கு எவ்வளோ செலவாகும்? கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான கொஷின் பிரசாந்த். இப்போது 8 வருஷம் கழிச்சு இன்னும் இந்த கார் ஸ்டார்ட் பண்ணி லைக் சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணி 8 வருஷம் இன்னும் முடியல. ஸோ யாருக்கும் இந்த ஒரு சுச்சுவேஷன் வரல. ஆனால் இந்த 1.6 lakhs கிலோமீட்டருக்கு மேலே தாண்டினவங்களுக்கு ப்ராப்ளம் இப்போது நிறைய பேர் 1.6 மேலே ஓட்டிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ப்ராப்ளம் வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, சர்வீஸ் சென்டரில் அந்த என்டையர் பேட்டரியவே சேஞ்ச் பண்ணாமல் அந்த செல்ஸை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி அதுக்கு மட்டும் நம்ம மாற்றுறதுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் இப்போ இந்தியாவில் இப்போ தான் வந்து லைக் கம்பெனிஸ் வந்து அந்த செல்ஸை ரீசார்ஜ் பண்ணுறது, செல்ஸை பேலன்ஸ் பண்ணி அதை சரி பண்ணு வந்துட்டு இருக்கணும். சென்னைக்கு வரல. ப்ராப்ளி நான் 8 வருஷம் முடிக்கிறதுக்குள்ளே இந்த மாதிரி கம்பெனி ஸ்டார்ட் அப்ஸ் வந்து பேட்டரி சரி பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். இப்போ அப்படி ஃபுல்லாக ஓகே சொல்கிறது கரெக்டு தான். செல்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் நிறைய கம்பெனிஸ் இப்போது கொடுத்துட்ருக்காங்க. சப்போஸ் பேட்ரி ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா பேட்டரியோட காஸ்ட் மட்டும் எவ்வளோ வரும்? 30 kW. இப்போ என்டையர் பேட்டரி மாத்திரன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 to 5 lakhs வரைக்கும் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் நினைக்கிற ஆப்ஷன்ஸ் ஒன்றா செல்ஸ் மாத்திரம் அவ்வளோ ஆகாது, இல்லாட்டி ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆன காரில் யூஸ்டு பேட்டரி எடுத்து எதாவது மாற்றுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இது எல்லாமே ஒரு கிரே ஏரியா தான், அசம்ஷன் தான். 8 வருஷம் ஆனால் தான் தெரியும். ஓகே மக்களே, முக்கியமான கட்டம் வந்துட்டோம். இப்போது இந்த காரோட ரீசேல் வேல்யூ
பேட்ரி ஈவி கார் நார்மலாகவே ரீசேல் வேல்யூ கம்மி அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்குது. நிறைய பேர் காரை ஈவி பைக்கு இல்லை கார் வாங்குறதுக்கு ஒரு செகண்ட் யோசிக்கிறதுக்கு காரணம் அதுதான், ஏன்னா ரீசேல் வேல்யூ இருக்காதுன்ட்டு. அதை பற்றி அஸ்வினிகிட்ட கேட்கலாம். ஓகே, பிரசாந்த் சொல்கிறது கரெக்ட் தான். இந்த காருக்கு வந்து ரீசேல்ஸ்லாம் 2 வருஷம் முன்னாடி இந்த வண்டியை வித்துடலான்னு நினச்சேன். ஏன்னா ஹைவேலாம் லாங் போக முடியல, வெறும் சிட்டி யூஸுக்கு மட்டும் ப்ரைமரி காராக வச்சுட்டு ஒரு காரை வச்சுட்டு தேவையா நம்ம ஒரு பெட்ரோல் காரை மாற்றிக்கலாம் தான் நினச்சேன். நான் வந்து ரீசேலுக்கு ஒரு OLX இந்த மாதிரி கார்ஸ் 24ல் போடும் போது எனக்கு பெரிய அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. சில பேர் கேட்கும் போதுமே ஒரு லெஸ் தென் half the ப்ரைஸ் கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 6 to 7 lakhs தான் ஒரு 3-year-old காருக்கே கேட்டாங்க. ஸோ அந்த ப்ரைஸஸை கேட்டு ஷாக் ஆகி தான் நான் காரையை நானே ரீட்டைன் பண்ணிக்கலான்னு ஒரு டிசிஷன் எடுத்துட்டேன். அப்போது இன்னும் வந்து ரீசேல் வேல்யூ கம்மியாக தான் இருக்குது ஈவி கார்ஸ். ஆமாம், இது வரைக்கும் கம்மியாக இருக்குது. ஆனால் எப்போ வந்து அந்த பேட்டரியை வந்து இப்போ இது வரைக்கும் ரீசேல் வேல்யூ கம்மியாக தான் இருக்குது. ஆனால் ஃப்யூச்சரில் ஏதாவது பேட்ரி ரீப்ளேஸ்மெண்ட், பேட்டரியை செல் பேலன்ஸுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்துச்சுன்னா பேட்டரிக்கு அதோட எல்லாரும் இப்போ பேட்டரி கார் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குன்னு நம்புகிறேன். பேட்ரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது பேட்ரி மட்டும்தான் ரீப்ளேஸ் பண்ணியா, இல்லாட்டி வேறு ஏதாச்சும் பார்ட்ஸ், ஏதாவது எக்ஸ்பென்சிவ் பார்ட்ஸ் ஏதாச்சும் ரீப்ளேஸ் பண்ணியா? இல்லை, பேட்ரி ரீப்ளேஸ் பண்ணும்போது வேறு எக்ஸ்பென்சிவ் பார்ட் எதுவும் பண்ணலை. எனக்கு வந்து ஒரு இதோட சேர்த்து ECU யூனிட்டும் போயிருந்துச்சு. ஆனால் அவங்க அதை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க வாரண்டினால். ஓகே, அப்போது 8 years வாரண்டி இருந்துச்சுன்னா என்ன பேட்ரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் போனாலுமே அவங்க ஃப்ரீயாக ரீப்ளேஸ் பண்ணி தராங்க. நிச்சயமாக. ஓகே, ஆனால் நம்ம தான் புஷ் பண்ணணும் அவங்கள. கண்டிப்பாக அதை நம்ம புஷ் பண்ணி நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணணும். ஸோ நம்ம ஒரு ப்ரைமரி காராக இருந்துச்சுன்னா நம்ம அந்த கார் இல்லாமல் தான் நம்ம சஃபர் பண்ணுற மாதிரி. கரெக்ட், இதை தான் நான் கேட்க வந்தேன். இதை வந்து நிறைய பேர் ப்ரைமரி காராக யூஸ் பண்ணலாமான்ட்டு. கண்டிப்பாக பண்ணலாம். சிட்டிக்குள்ளே தாராளமாக பண்ணலாம். ஹைவேஸ் போகும்போது ஒரே ஒரு கார் இருக்குன்னா கண்டிப்பாக யோசிக்கணும். ஏன்னா இப்போ அஸ்வினும் சொன்னார் நம்மக்கிட்ட, ஒரு அதர் சிட்டி போகும்போது எவ்வளோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறாருன்ட்டு. ஸோ நீங்கள் அதை யோசிச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு காரு ஈவிக்கு போவீங்களா? அதாவது ஈவி திருப்பி இன்னொரு ஈவி வாங்குவீங்களா? நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு சிட்டிக்குள்ளே நான் ஒரு 50-60 kilometers ஓட்டுறேன்னா நான் நிச்சயமாக ஒரு ஈவி கண்டிப்பாக வாங்குவேன். ப்ரைமரி காரேவா? இல்லை, ப்ரைமரி காராக வாங்க மாட்டேன். நான் இன்னொரு பெட்ரோல் கார் வாங்கிட்டு இந்த காருக்கு பதிலாக செகண்டாக நான் ரீப்ளேஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் ஒரு பெட்ரோல் கார் வாங்கிட்டு ரீப்ளேஸ் பண்ணுவேன். ஓகே. இப்போ நீங்கள் இந்த கார் வாங்கினதில் எவ்வளோ நீங்கள் சாட்டிஸ்ஃபைடு? இது ஒரு மிக்ஸ்டு ஒப்பீனியன் தான். ஸோ சிட்டிக்குள்ளே பெட்ரோல் போடாமல் ஹாப்பியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பெட்ரோல் விலை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஏறிட்டு இருக்கு. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் காரை வெளில எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஸோ ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சுன்னு. ஸோ சிட்டிக்குள்ளே ரொம்ப ஹாப்பியாக ஓட்டுறேன். ஆனால் ஒரே வருத்தம் என்னென்னா, ஹைவே ஃபேமிலியோட எங்கேயாவது ஒரு ஊருக்கு போகிறோம், ஹைவே போகிறோன்னா நிச்சயமாக யூஸ் பண்ண முடியறது இல்லை. இதுக்காக வெளியூரே போகிறது இல்லை. ஈவி சிட்டிக்கு சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் ஹைவேன்னு போகும்போது நம்ம இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் எவ்வளோ டைம் ஆகும், வேறு எதாவது காரு சார்ஜ் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போது அஸ்வின் சொன்னப்போ கூட கேட்டிங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபாஸ்ட் சார்ஜிங் போட்டதுனால தான் 2 வாட்டி பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இஷ்யூ எல்லாமே ஹைவேஸ் போகும்போது, லாங்கில் போகும்போது தான் வருது. சிட்டிக்குள்ளே இருக்கும்போது, சிட்டிக்கு மட்டும் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கு அவரோட ஒப்பீனியன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச இல்லை எனக்கு தோணின கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் கேட்டிருக்கேன். வேறு ஏதாவது கொஸ்டின் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது அஸ்வின்கிட்ட கேட்டு நான் கமெண்ட்லேயே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே மக்களே, உங்களுக்கு டவுட் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரைமரி காராக யூஸ் பண்ணலாமா, சப்போஸ் பேட்ரி போனாலும் என்ன மாதிரி சப்போர்ட் இப்போ பண்ணுறாங்க. இந்த கார் வந்து 8 years வாரண்ட்டி இருக்க கார் தான். இப்போலாம் டாட்டாவில் மற்ற கம்பெனி எல்லாமே வந்து அன்லிமிட்டெட் வாரண்ட்டி வேறு கொடுக்குறாங்க. ஸோ இன்னும் பயப்படாமே நம்ம போகலான்னு தான் தோணுது. சிட்டிக்கு, ஹைவேஸ்க்கு நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. எதாவது டவுட் இல்லை ஏதாச்சும் கேட்கணும், கொஷின் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் விடுங்க. அன்டில் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன்.